முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, எப்படி வேணாலும் நீங்க வந்து கும்பிடுங்க, கூப்பிடுங்க, அவர் வந்து வருவார். அரோகரா 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 அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. பாக்குறவங்க முதல்ல சொல்லுங்க. சொன்னீங்கன்னா உங்களோட குறைகள் அத்தனையும் வந்து தீரும். கவலையே படாதீங்க. இப்போ வந்து நம்ம நேரடியா காணொலி உள்ள போவோம். இருதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பத்தி வந்து வாசிக்கிறேன், அப்படியே வந்து கேட்டுட்டு வாங்க. ஒவ்வொருவரின் ஆன்மாவின் இருப்பிடமாகிய இருதயம் அவரவரது மூடிய கைபருமன், அதாவது நம்ம கை மூடி இருக்கோம்ல, இந்த மூடிய கைபருமன் அளவில் இரட்டை உறுப்பாக குருதி சவ்வினால் சூழப்பட்டு நுரையீரல்களின் நடுவில் இருபுறமும் பிடிமானமின்றி பின்புறம் சுவாச குழாய்கள், பிறகு முதுகுத்தண்டு இவற்றுடன் இணைந்து மேலே விரிந்து கீழே குவிந்து அமைந்து இருக்கும். இரத்தம் சுழற்சி முறையில் அசுத்த ரத்தம் சுத்த ரத்தமாகி சுவாசப்பை நாளங்களில் சேர்ந்து விரிந்து சுருங்குவதால் இரத்தம் உடல் முழுவதும் ஓடி உயிரணுக்களுக்கு உணவை கொடுத்த பின் கழிவுகளை திரட்டி கொண்டு மீண்டும் இரத்த சுத்திக்கென நாளங்களின் மூலம் இருதயத்தை அடையும். இப்படி இருதயம் விரிந்து சுருங்கும். ஒவ்வொரு முறையும் நாடி நாளம் அனைத்தும் விரிந்து சுருங்குவதை நாடி நரம்புகள் மூலம் அறிவதை நாடி பார்ப்பதாகும். இந்த இருதய இயக்கம் குழந்தைகள் கருவில் 4வது மாதத்திலேயே தொடங்கி உடலில் முடிவு வரை தொடரும். மனித உடம்பில் 107 மர்ம ஸ்தானங்கள் உள்ளன. அவற்றினுள் மூளை, இருதயம், சிறுநீர்ப்பை ஆகிய 3 இடங்கள் மிக முக்கியமானவை. இவற்றில் நோய் ஏற்பட்டு விட்டாலோ அதை சரி செய்வது என்பது முடியாத முடிவாகும். இதுக்கு நிவாரணம் சொல்லியிருக்காங்க. 1. தரிதோஷம், வாதம், பித்தம், கபம் நீங்கி இருதயம் பலப்பட இஞ்சிக்கு முதலிடம் உண்டு. இஞ்சியின் மேல் தோலை சீவி இடித்து